ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சோப் என்ன சோப் அப்படின்னா மில்க் அண்ட் ரைஸ் சோப் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மில்க் இது பல ஆண்டுகளாக தோல் பராமரிப்புக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பொருள் தான். விட்டமின் B12 இதில் இருக்குது. அதனால சருமத்துக்கு அதிக அளவு புரதத்தை இது வழங்குது. வாங்க இப்போ இந்த சோப் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு கிளிசரின் சோப் பேஸ் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு ப்ளஸ் பால், காய்ச்சின பால் சூடாகவே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம சோப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம இந்த ரைஸ் பவுடரையும் பாலையும் எடுத்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சி சூடாக இருக்குது. அந்த சூடான பாலில் நம்ம வச்சிருக்கிற அந்த அரிசி மாவை அதில் கலந்துடலாம். இந்த அரிசி மாவு நம்மளோட உடம்புல உள்ள இறந்த செல்களை நீக்கி நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக பளபளப்பாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு தான் அரிசி மாவு போட்டேன். கிளிசரின் சோப் பேஸ் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு சோப்பு தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. நான் அதில் மொத்தமே 1 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துட்டு ஒரு சோப் செய்கிறதுனால 1 ஸ்பூன் அளவு மட்டும் போதும். அதனால் மீதி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் விட்டமின் இ கேப்சூல் 1 ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூல் நம்ம சருமத்துக்கு நல்லா பளபளப்பு, க்ளோயிங் எல்லாமே கொடுக்கும். அதில் ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவு அதில் போட்டுக்கலாம். இந்த ஆலிவ் ஆயில் நம்ம அதில் சேர்க்குறதுனால நம்ம ஸ்கின்னு ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லா சைனிங்காக இருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கண்டிப்பாக ஆலிவ் ஆயில், விட்டமின் இ கேப்சூல் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, உங்களுக்கு இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளிசரின் சோப் பேஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த கிளிசரின் சோப் பேஸ் பாராக இருக்கிறதுனால நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும். உங்கள்கிட்ட கிளிசரின் சோப் பேஸ் இல்லை, பியர் சோப்பில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். கிளிசரின் சோப்பான எந்த சோப்பில் வேணால் நான் சொல்கிற மெத்தடில் சோப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மற்றபடி நான் சொல்கிற மாதிரி அப்படியே செய்யுங்க. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சோப் பேஸை அந்த தண்ணி உள்ள அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த சோப் மெல்ட் ஆகும்போது ஒரு வாடை வருது, ஒரு ஸ்மெல் வருது, அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கிளிசரின் சோப் பேஸ் மெல்ட் ஆகும்போது எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. இப்படி வருதுன்னா நீங்கள் வாங்கின சோப் பேஸில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் நல்ல சோப் பேஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கிளிசரின் சோப் பேஸ் சில இதில் நுரை வராது. அதுவும் நம்ம அதில் மில்க் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்க கூட இந்த சோப் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மில்க் சோப் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மில்க் ரைஸ் அந்த பேஸ்ட்டை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு
அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரைஸு மில்க்கு சேர்த்தது வந்து ஒரு சோப் செய்கிறதுனா 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சோப்பு வந்து வராது. அப்புறமா வந்து சோப்பு எனக்கு கெட்டியாகலை, தண்ணியாகவே இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் வந்து இதுதான். நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து பொருள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணாததுனால தான் சோப்பு உங்களுக்கு வர மாட்டேங்குது. அதிலே வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து சோப் மோல்டு எடுத்துக்கலாம். இந்த மோல்டில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதை அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சோப் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற டீ கப் இல்லைன்னா சில்வர் கிண்ணம் எதையாவது எடுத்து அதில் வந்து இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம சோப்பு வந்து ஊற்றிட்டு அதை வேறு இடத்துல தான் நம்ம ஃப்ரீசரில் தான் எடுத்து வைக்க போகிறோம். அப்போ வந்து மோல்டில் சோப்பு ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே தூக்க முடியாது. அதனால அடியில் ஒரு பிளேட் ஏதாவது வச்சுட்டு அதில் மோல்டை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் சோப்பை ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக தூக்கி வச்சிடலாம். இப்போ இந்த சோப்பை இதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு இது ஒரு 5 to 6 hour வந்து அப்படியே வெளியில் வச்சுடுங்க. இல்லைன்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் தான் ஒரு 1 hour வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போது சோப்பை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த சோப் முகப்பரு வராமல் தடுக்கவும், கண்ணில் உள்ள கருவளையும் போகிறதுக்கும், உடல் வந்து எப்பவும் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் இந்த சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.